பார்ப்பன கும்பல் ஒன்றிய தொல்லியல் துறைக்கும் ஒன்றிய RSS பாஜக கும்பலுக்கும் இந்த வீரியமிக்க நடவடிக்கைகளை எடுத்துரைத்து அங்கிருந்து சில வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அகழாய்வு பணியில், தொல்லியல் அகழாய்வு பணியில் பல்வேறு விதமான அலுவலர்கள், ஆய்வாளர்கள், இயக்குநர்கள் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் கண்டுபிடித்த உண்மைகளை வெளியில் சொல்லக்கூடாது. அப்படி சொல்வது என்பது நேர்காணல் கொடுக்கக்கூடாது, ஆய்வரங்குகளில் பங்கேற்கக்கூடாது, கருத்தரங்குகளில் பங்கேற்கக்கூடாது என்றெல்லாம் உத்தரவு போட்டு 2014-2016 காலகட்டங்களில் முழுமையாக அகழாய்வு செய்தும் பணி முடித்த அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் 982 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை ஒன்றிய தொல்லியல் துறைக்கு 2023 ஜனவரியிலேயே ஒப்படைத்து விட்டது. அதாவது அமர்நாத் ராமகிருஷ்ணா கண்டுபிடித்த அறிக்கையில் நுழைத்து மாற்றி எழுதி தருமாறு நிர்பந்திக்கிறார்கள். அந்த 114 பக்க அறிக்கை என்பது முழுக்க முழுக்க அமர்நாத் ராமகிருஷ்ணா கண்டுபிடித்த அந்த தரவுகளுக்கு, உண்மைகளுக்கு நேர் மாறானதாக இருந்ததால் அப்படி நான் இசைவு தர மாட்டேன், ஒரு புள்ளி கமா கூட மாற்றுவதற்கு ஒப்புதல் அளிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். இந்த விஷயத்தில் தான் படித்த படிப்புக்கு, தொல்லியல் ஆய்வுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் அவர் இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கிறார். இந்த கண்டுபிடிப்புகளை முழுக்க முழுக்க நடைமுறைப்படுத்த வேண்டும். 982 பக்க அறிக்கையை ஒன்றிய தொழில்துறை, ஒன்றிய அரசு வெளியிட வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த பழைய வேத நாகரிகம் என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி நாகரிகத்தை தெரிந்துவிட்டு மாற்றாக தென்னிந்தியாவிலிருந்து வரலாற்றை திருத்தி எழுத வேண்டும். அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, ஜனநாயக சக்திகளே, மாணவர்களே, இளைஞர்களே, கீழடி நாகரிகத்தை உயர்த்திப்பிடி, வேத நாகரிகத்தை துரத்தியடி, இந்திய வரலாற்றை தென்னிந்தியாவிலிருந்து திருத்தி எழுதும் போர் முழக்கம் என்ற வீரியமிக்க முழக்கங்களின் கீழ் எதிர்வரும் ஆகஸ்ட் 22 அன்று தஞ்சை தரணியிலே மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக தமிழ் மக்கள் இசை விழாவை நாங்கள் மிகவும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்த திட்டமிட்டுள்ளோம். இது தொடர்பான விரிவான துண்டு பிரசுரங்கள், அறிமுக பிரசுரங்கள், சுவரெழுத்துக்கள், சுவரொட்டிகள், வீடியோ உரைகள், முகநூல் பதிவுகள், இணையதள பதிவுகள் என வீச்சான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த கீழடி நாகரிகத்தை உயர்த்தி பிடித்து அதை இந்திய வரலாற்றிலே திருத்த எழுத வேண்டும் என்ற முனைப்பு காட்ட மக்கள் கலை இலக்கிய கழகம் முன்னெடுக்கின்ற இத்தருணத்திலே ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டிற்கக்கூடிய சில காவி கும்பல், பார்ப்பன கும்பல் ஒன்றிய தொல்லியல் துறைக்கும் ஒன்றிய RSS பாஜக கும்பலுக்கும் இந்த வீரியமிக்க நடவடிக்கைகளை எடுத்துரைத்து அங்கிருந்து சில வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியிலிருந்து குறிப்பாக ஒன்றிய தொல்லியல் துறை ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. அதை பிரிண்ட் ஆங்கில இதழ் அதை வெளியிட்டிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அகழாய்வு பணியில், தொல்லியல் அகழாய்வு பணியில் பல்வேறு விதமான அலுவலர்கள், ஆய்வாளர்கள், இயக்குநர்கள் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் கண்டுபிடித்த உண்மைகளை வெளியில் சொல்லக்கூடாது. அப்படி சொல்வது என்பது நேர்காணல் கொடுக்கக்கூடாது, ஆய்வரங்குகளில் பங்கேற்கக்கூடாது, கருத்தரங்குகளில் பங்கேற்கக்கூடாது என்றெல்லாம் உத்தரவு போட்டு, அப்படி மீறினால் அது CCS ரூல்ஸுக்கு, அதாவது நடத்தை விதிகளுக்கு முரணாக அமையும். எனவே இது கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று மிரட்டி ஒரு பாசிச அடக்குமுறையை ஒன்றிய அரசும் தொல்லியல் துறையும் இணைந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருப்பதாக பிரிண்ட் நாளிதழ் வெளியிட்டது. இது ஒரு புறம். இரண்டாவதாக, இப்பொழுது வருகின்ற ஆகஸ்ட் 17 அன்று டெல்லியிலிருந்து ஒரு ஐவர் குழு வருகிறது. அந்த ஐவர் குழு யார் என்று கேட்டால், பிரியங்கா குப்தா, கரிமா கௌசிக், P. அரவாளி, ஹேம்சங்கர் A. நாயக், நந்தினி பட்டாச்சாரியா சாஹூ இவர்களுடன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராஜேஷ் என்ற தொல்லியல் துறையை சேர்ந்த ஒருவர் சேர்ந்து 60 கொண்ட குழு வருகின்ற ஆகஸ்ட் 17 அன்று மீளாய்வு செய்ய வருகின்றது. கீழடியை மீளாய்வு செய்ய வருகின்றார்கள். இதில் குறிப்பாக ஏற்கனவே 2014-2016 காலகட்டங்களில் முழுமையாக அகழாய்வு செய்தும் பணி முடித்த
அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் 982 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை ஒன்றிய தொல்லியல் துறைக்கு 2023 ஜனவரியிலேயே ஒப்படைத்து விட்டது. ஒப்படைத்த பிறகு ஒரு குழு அதை ஆய்வுக்கு உட்படுத்தி, அதாவது அமர்நாத் ராமகிருஷ்ணாவின் அறிக்கையை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அதில் ஒரு 114 பக்க அறிக்கையை அவர்கள் கொடுக்கிறார்கள். அந்த 114 பக்க அறிக்கையை இதிலே நுழைத்து, அதாவது அமர்நாத் ராமகிருஷ்ணா கண்டுபிடித்த அறிக்கையில் நுழைத்து மாற்றி எழுதி தருமாறு நிர்பந்திக்கிறார்கள். அந்த 114 பக்க அறிக்கை என்பது முழுக்க முழுக்க அமர்நாத் ராமகிருஷ்ணா கண்டுபிடித்த அந்த தரவுகளுக்கு, உண்மைகளுக்கு நேர் மாறானதாக இருந்ததால் அப்படி நான் இசைவு தர மாட்டேன், ஒரு புள்ளி கமா கூட மாற்றுவதற்கு ஒப்புதல் அளிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். இப்ப இந்த சூழ்நிலையில் இந்த அரசு இப்ப என்ன செய்கிறது? இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் 2017 அன்று பாலக்காடை சேர்ந்த ஒரு பார்ப்பனர் ஸ்ரீராம் என்ற ஒருவரை நியமித்து அகழாய்வு செய்ய பணியை ஆரம்பித்தார்கள். அதாவது அமர்நாத் ராமகிருஷ்ணா பிரேட்டு. அப்பொழுது அமர்நாத் ராமகிருஷ்ணாவுக்கு கண்டுபிடித்த உண்மைகளுக்கு மாறாக அந்த ஸ்ரீராம் என்ற பார்ப்பனர் அங்கே கீழடியில் தோண்டி பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை, அங்கே எதுவுமே கிட்டவில்லை என்று முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு சென்று விட்டார். இப்பொழுது அதற்கு பிறகு அமர்நாத் ராமகிருஷ்ணா தன்னுடைய கண்டுபிடிப்பிலிருந்து பின்வாங்க மறுத்ததால் அதற்கான தரவுகளை பூரா மிகவும் நுண்ணியமாக ஆராய்ந்து கண்டுபிடிச்சிருக்கிறார். இவ்வளவுக்கும் அவர் ஒரு ஆன்மீகவாதி. அப்படி இருந்தும் கூட அவர் ஒரு இந்துத்துவ கொள்கை உடையவர் தான், அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனாலும் கூட இந்த விஷயத்தில் தான் படித்த படிப்புக்கு, தொல்லியல் ஆய்வுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் அவர் இந்த விஷயத்துல உறுதியாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, யூபிஎஸ்சி விதி 72 படி, அது IAS IPSக்கு இணையான பதவி இவருடைய பதவி. அதன்படி 72 படி ஒரு தொல்லியல் ஆய்வாளர்கள் தான் கண்டுபிடித்த உண்மைகளை வெளியில் சொல்வதற்கு, நேர்காணல் நடத்துவதற்கு, ஆய்வரங்களில் பங்கேற்பதற்கு, கருத்தரங்களிலே கருத்துரை வழங்குவதற்கு அனைத்து வித உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு IAS அதிகாரிக்கு, ஒரு IPS அதிகாரிக்கு என்ன அதிகாரங்கள் இருக்கிறதோ அவை அனைத்தும் தொல்லியல் ஆய்வாளர்களுக்கு. இவர் இயக்குனர் பதவியில் இருக்கிறார் இப்பொழுது அமர்நாத் ராமகிருஷ்ணா. எனவே இந்த கண்டுபிடிப்புகளை முழுக்க முழுக்க நடைமுறைப்படுத்த வேண்டும். 982 பக்க அறிக்கையை ஒன்றிய தொழில்துறை, ஒன்றிய அரசு வெளியிட வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த பழைய வேத நாகரிகம் என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி நாகரிகத்தை தெரிந்துவிட்டு மாற்றாக தென்னிந்தியாவிலிருந்து வரலாற்றை திருத்தி எழுத வேண்டும் என்ற வேண்டுகோளை மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக முன்வைக்கின்றோம். இறுதியாக ஒன்று, அவர்கள் ஏன் இப்படி விடாப்பிடியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், வேத நாகரிகம், சரஸ்வதி நாகரிகம் என்பது அவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அது ஒரு மழைக்கால நதி. அது ஒரு நதியே இல்லை. சரஸ்வதி நதி என்ற ஒரு நதியே கிடையாது, ஒரு மழைக்கால நதி. அதுல அந்த மனுஸ்மிருதி, சாதிய அடுக்குகள், ஏற்றத்தாழ்வுகள், இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் அதுக்கு ஆதாரமாக இருப்பதாக ஒரு பொய்மை தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் அமர்நாத் கண்டுபிடித்த இந்த ஆய்வில் சாதி இருந்ததற்கான, மதம் இருந்ததற்கான, கடவுள் பற்று இருந்ததற்கான எந்த அடையாளங்களும் தென்படவில்லை. இந்துத்துவாவை நிறுவுவதற்கான எந்த அடையாளங்களும் தென்படவில்லை. அதனால்தான் அவர்கள் இந்த அறிக்கையை மாற்றி அமைக்க முற்படுகிறார்கள். எனவே இந்த உண்மைகளை எல்லாம் நாம் உள்வாங்கிக் கொண்டு தமிழ்நாடு அரசு நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இந்த ஒன்றிய அரசுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். இந்த அறுவர் குழு வரக்கூடாது என்ற கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். அதற்கு எதிராக போராட வேண்டும். 982 பக்க அமர்நாத் அறிக்கையை வெளியிட சொல்லி நடைமுறைப்படுத்த கூறி சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உழைக்கும் மக்களும், அனைத்து ஜனநாயகத்திலும், அனைத்து கட்சிகளும் இணைந்து கீழடி நாகரிகத்தை உயர்த்தி பிடிக்கும் எங்களது போராட்டத்தில் அணி சேர வேண்டும். வருகின்ற ஆகஸ்ட் 22 தஞ்சையில் நடைபெறக்கூடிய அந்த மாபெரும் தமிழ் மக்கள் இசைவிழாவிற்கு மக்கள் குடும்பமாக, உழைக்கும் மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள் அணிதிரண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோள் விடுத்து முடித்துக் கொள்கிறேன். உங்கள் எழில்மாறன், மக்கள் கலை இலக்கிய கழகம், சென்னை மாவட்ட செயற்குழு.